நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள், அந்த எதிராளிகள், அந்த சத்துருக்கள் பின்னிட்டு போவார். அப்ப பின்னிட்டு போக சிம்பிள் வேதம். அவரை அந்த நேரத்திலே நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம மாமிச பலத்தை பயன்படுத்தி பிரயோஜனமே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 56:9 நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நாம் யாரையும் பகையாக பார்க்கவில்லை, நாம் யாரையும் சத்துருவாக எண்ணவில்லை. ஆனால் நம்மை எண்ணுகிறார்களே, நமக்கு எதிராகவே கிரியை செய்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கான பதில் இன்னைக்கு, அவர்கள் எழும்பும் போது, அவர்கள் கிரியை செய்யும் போது, அவர்கள் நமக்கு எதிராய் கடந்து வரும்போது நாம் செய்ய வேண்டியது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம செய்யற விஷயம் என்னன்னா, அவங்கள அந்த இடத்துல பேஸ் பண்ணி அவங்களை எதிர்த்து நின்னுறோம். எதிர்த்து நின்ன பின்னாடி ஆண்டவர் என்னை மன்னிங்க, இப்படி எல்லாம் மன்னிட்டாங்க சொல்றோம். அப்படி செய்யாம எதிர்த்து வரும் அந்த நாளிலே, அந்த வேளையிலே, அந்த நேரத்திலே, அந்த நிமிடத்திலே என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள், அந்த எதிராளிகள், அந்த சத்துருக்கள் பின்னிட்டு போவார். அப்ப பின்னிட்டு போக சிம்பிள் வேதம். அவரை அந்த நேரத்திலே நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம மாமிச பலத்தை பயன்படுத்தி பிரயோஜனமே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. பின்னிட்டு போகிறது உங்க கண்கள் காண போகிறது. God bless you.